சிந்திப்போம் செயல்படுவோம். இது உங்கள் ஏஞ்சல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைட்ரஜன் ட்ரெயின். இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிறது நமது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்க. இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால ஜூலை 17, 2026 அன்று ஹரியானாவில் ஜிந்த் மற்றும் சோனாபட் அப்படிங்கிற 89 கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இயக்கப்படுறாங்க. இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிறது பசுமை போக்குவரத்து திட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் மற்ற சாதாரண ட்ரெயின்களை போல டீசல் மற்றும் மின்சார கம்பிகளுக்கு இடையே இயங்காம முழுவதுமா ஹைட்ரஜனால இயக்கப்படுது. இது எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயினோட மேற்கூரையில ஹைட்ரஜன் பெட்டியில் உள்ள ஹைட்ரஜனையும் காற்றில் உள்ள ஆக்சிஜனையும் வேதி வினையாக்கி ஹைட்ரஜனால மாற்றப்பட்டு அந்த மின்சாரம் தயாரித்து ஹைட்ரஜன் ட்ரெயின் இயக்கப்படுதுங்க. இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய இயற்கையால கிடைக்கப்பட்ட ஒரு மின்சாரத்தால இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் ஹைட்ரஜன் ட்ரெயின் இல்லைங்களா? ட்ரெயினோட மேற்கூரையில ஹைட்ரஜன் பெட்டியில் உள்ள ஹைட்ரஜனும் காற்றில் உள்ள ஆக்சிஜனும் இணைந்து வேதி வினையாகி கிடைக்கக்கூடிய ஒரு மின்சாரத்தினால இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் ஹைட்ரஜன் ட்ரெயின் இல்லைங்களா? இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிறது 10 பெட்டிகளை கொண்ட பாதுகாப்பு அம்சங்களோடு கூடிய ஏதாவது கசிவு ஏற்பட்டா உடனடியா தகவல் தெரிவித்து மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம இயற்கையோடு இணைந்த பாதுகாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ரயில்வே பயணத்தை நமக்கு ஹைட்ரஜன் ட்ரெயின் மூலமா நமது இந்திய மக்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது நமது தமிழ்நாட்டுல பெரம்பலூர்ல தயாரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு சாதனைங்க. ஆகவே இந்த பசுமை போக்குவரத்து இயக்கத்துக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஹைட்ரஜன் ட்ரெயின் திட்டத்தை மக்களுக்கு கொடுத்து ஒரு முன் உதாரணமா பசுமை போக்குவரத்தை, காற்று மாசற்ற ஒரு சூழல் இயக்கத்தை, போக்குவரத்தை நமது மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் அதை வரவேற்க வேண்டும். நன்றி, வணக்கம்.